ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு வந்து புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை கோவிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். நாங்கள் வந்து திருவந்திபுரம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நாங்கள் நாளைக்கு போக முடியாது இல்லைங்களா. நாளைக்கு வந்து போயிட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு லேட் ஆகிடும். நாளைக்கு ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் கூட்டமாக தான் இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து போயிட்டு வந்து நாளைக்கு சாமி கும்பிடலாம், இல்லை நம்மளுக்கே ஒரு அலைச்சலாக இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் கிளம்பி ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம போயிட்டு கோவிலில் பார்க்கலாம். கோவில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல, செம்ம கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சரி வாங்க நம்ம போயிட்டு கோவிலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கோவிலுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கோவிலில் என்ட்ரன்ஸு வழியில் நடந்து போயிட்டே இருக்கோம். பார்க்கிங்லாம் உள்ளே விடலை, முன்னாடியே விட சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வண்டி பைக்கை வந்து முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். நடக்கிற வழியில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நல்லா நடக்க கூட வழி இல்லாமல் இருக்கோம், கூட்டம் அதிகமாக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சோம். ஆனால் கூட்டம்லாம் பரவாயில்ல. எல்லாம் காலையிலேயே வந்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இல்லைன்னா ஒருவேளை நாளைக்கு தான் வருவாங்க போல இருக்கு. சனிக்கிழமை எல்லாம் 3வது சனி வந்துக்கலாம்ட்டு இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் பரவாயில்ல, இன்னும் கோவிலுக்குள்ளே போனால் தான் தெரியும் இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இப்போ இது நாங்கள் வந்து நடந்து போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். சைடெல்லாம் நல்லா கடத்தெருவெலாம் நிறைய இருக்குது. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். நடக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற தம்பி வேற கூட்டிகிட்டு போகிறோமே, தம்பிக்கும் வேற உடம்பு சரியில்லைங்களா. அதனால கூட்டமாக வேற இருக்கும். என்ன பண்ணுறது, எப்படியாவது போயிட்டு வந்துடணும்னு நினச்சிட்டே வந்தேன். ஆனால் வந்து பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நடக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. வழியிலலாம் நடந்து போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு வர பார்த்து கடையில எல்லாம் எதனா வாங்குறதா வாங்கிக்கலான்னு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். வர பார்த்து எப்படியோ தெரியல, நாங்கள் வந்து ஈவினிங்காக மதியம் 2:45 மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு. இங்கே கோவிலுக்கு வர்றதுக்கே மணி 3:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வர பார்த்து எப்படி இருக்குமோ தெரியல, அதனால சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே போகிறோம். பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு இருக்கேன். தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, முன்னாடி எப்படி இருக்கோ தெரியல, சரி நம்ம இங்கே பார்த்தே வாங்கிட்டு போயிடலான்னு. நடந்து போயிட்டு இருக்கோம். பாருங்க, இதான் கோவிலுக்குள்ள போறது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியா போனா மேலே மலைக்கு போகலாம். அதனால சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் இல்லை, நான் வந்து எங்களோட மேரேஜ் வந்து இங்கே தான் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வந்து நாங்கள் மேரேஜ் வந்து மேலே தானே நடக்கும், நாங்கள் இந்த வழியாக தான் போனோம். கடைசியில் பார்த்தா இந்த வழி போனால் மேலே தான் போகலாம் போல இருக்கு. கீழே இருக்கிற சாமி வந்து அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா கழி கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வாட்டமாக போயிட்டு சுற்றிக்கிட்டு வந்தோம். சுற்றிக்கிட்டு இந்த வழியாக தான் போகணும். நடந்து போயிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வழி போக பார்த்து. பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வழியில் நடந்து உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். கோவிலுக்குள்ளேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, ரொம்ப அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, கூட்டன்றது ரொம்ப பரவாயில்ல, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நெடுக்கிலையும் ஃபேன்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப உள்ளே வந்தால் வெக்கையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. நானே என்னடா பண்ணுறதுன்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்குது. நெடுக்கிலையுமே ஃபேன் போட்டு வச்சுருக்காங்க, நல்லா காத்தோட்டமாக நல்லா தான் இருக்குது. நான் வேறு குழந்தைங்க வேறு கூப்பிட்டுட்டு போகிறோமே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஃப்ரீயாக தான் இருக்குது. இதெல்லாம் மண்டபம், சின்னதாக அந்தந்த சாமி இருக்குதுங்க இல்லையா, மண்டபம். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லைனில் போகிறோம் இல்லைங்களா, அதனால் போய்கிட்டே அப்படியே ரன்னிங்லேயே வீடியோ எடுக்கிறது. போய்கிட்டு இருக்க பார்த்தே எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். போங்கன்னு துரத்தி விட்டுக்கினே இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக நின்று வீடியோ எடுத்தோன்னா பின்னாடி வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைங்களா.
நம்ம ஃப்ரீயா எடுத்துட்டு போறதுங்காட்டியும் டைம் ஆயிடும் போல இருக்கு. அதனால அப்படியே ரன்னிங்லேயே போக பார்த்து அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே போறோம். அது இல்லாம மொபைல்லாம் வேற வீடியோலாம் எடுக்க கூடாது, ஆஃப் பண்ணுங்கன்னு வேற சொன்னாங்க. நான் சும்மா அப்படியே தெரியாம எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே போக பார்த்தே அப்படியே எடுத்துக்கிட்டே போறோம். நான் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீழே திருவந்திபுரத்தில் கீழே வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாமி கும்பிடுறேன். மேலே வந்து மேரேஜ் அப்போ சாமி கும்பிட்டோம். ஆனால் கீழே வந்து சாமி கும்பிடல. இன்னைக்கு தான் போயிட்டு சாமி கும்பிட்றோம். இன்னைக்கு தான் வந்து கோ கோவிந்த பெருமாளை போயிட்டு நாங்கள் தரிசனம் பண்ணுறோம் ஃபேமிலியோட போயிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ரொம்ப வருஷம்னா இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆகிடுச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து திருவந்திபுரம் வந்து ஃபேமிலியோட வந்து நாங்கள் சாமி கும்பிடுறோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. தாகமாக இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் எவ்வளோ பேர் வந்து தூரத்துலேருந்து வராங்க, தண்ணி கொண்டு வராமலாம் வருவாங்க இல்லைங்களா. குழந்தைங்களும் நிறைய வராங்க, அதனால தண்ணிலாம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தண்ணிலாம் கொடுத்தாங்க. சாமி கும்பிடுற இடத்துலலாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு வீடியோ ஆஃப் பண்ணு சொல்லிட்டாங்க. அப்படியே சும்மா என்ன இருக்குன்னு அப்படியே சுற்றி நாங்கள் இப்போதான் உள்ளேயே நாங்கள் பார்க்குறோம். அது கிணறு போல இருக்கு. கிணறுக்கு மேலே நாகம் இருக்கிறாங்க, நாகத்தம்மான்னு நினைக்கிறேன். அவங்க தான் அப்படியே அவங்களையும் தொட்டு கும்பிட்டு நாங்களும் பூ பழம்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அதையும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் லட்டு கொடுக்குறாங்க. திருப்பதி லட்டு கலரில் தான் இருக்குது. நாங்கள் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரசாதம் கொடுக்குறாங்க. பக்கத்துலேயே புளியோதரை கொடுக்குறாங்க. அதுவும் வந்து காசு தான். அப்படியே புளியோதரையும் ஒரு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. சும்மா கொஞ்சமாக தான் இருக்குது. சரி பாப்பாவும் பசிக்குதுன்னு சொன்னால அதனால சொல்லிட்டு புளியோதரையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே ரெஸ்ட் எடுத்தோம். ஃபேன் எங்கே ஓடுதேன்னு பார்த்து ஃபேன் ஓடுற இடத்துல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். தம்பிக்கு வேற ரொம்ப ஃபுல்லாக வேர்த்துருச்சு. கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துட்டு நாங்கள் சரி நம்ம போயிட்டு மேலே போயிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கட்டு ஏறுறோம். படிக்கட்டுலாம் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படிக்கட்டுலாம் ஏறவே முடியல. ஆனால் மேலே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. கொஞ்சம் கூட்டம் தான் மேலே. கீழே இருந்த அளவுக்கு ஃப்ரீயாக மேலே இல்லை. மேலே கொஞ்சம் போயிட்டு சாமி போயிட்டு சுற்றி பார்த்து கும்பிட்டு வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. என் பாப்பாவால் சுத்தமாக படிக்கட்டே ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல முடியாத ஏறிக்கிட்டு இருக்கா அவ. பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்ததும் ஒருத்தவங்க வந்து சாமி படைச்சிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் கொடுத்தாங்களா, அது கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நின்னோம். சரி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு சரி அப்படியே சாப்பிட்டுட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி நம்ம கீழே போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கோபுரம் தெரியுது பாருங்க. கீழே இருந்து மேலே வர்றதுக்கு இவ்வளோ தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே எங்களால் ஏறி வர முடியல. ஏதோ ஒரு வழியாக ஏறி வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே எல்லாமே சாமி கும்பிட்டு இன்றைக்கி வந்து பெருமாளை வந்து சூப்பராக நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்களும் வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.